ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல தாடகை வதை படலத்துல 41வது பாடல் பார்க்க போறோம். கரங்கு அடல் திகிரி படிகாத்தவர் பிறங்கடை பெரியோய் பெரியாரோடும் மரம் கொடு இத்தரை மண்ணுயிர் மாய்த்து நின்று அறம் கெடுத்தவட்கு ஆண்மையும் வேண்டுமோ. இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். கரங்கு அடல் திகிரிப்படி காத்தவர், எங்கும் சுழன்று வரும் ஆணையாகிய சக்கரம் செலுத்தி உலகை காத்தவர். பிறங்கடை பெரியோய், அந்த மரபில் வந்த பெரியோனே. மரம் கொடு பெரியாரோடும், பாவச் செயலை மேற்கொண்டு பெரியோர்களாகிய முனிவர்களோடும் இத்தரை மண்ணுயிர் மாய்த்து நின்று இப்பூமியில் உள்ள உயிர்களை எல்லாம் அழித்து நின்று அறம் கெடுத்தவர்க்கு ஆண்மையும் வேண்டுமோ. அறத்தை அழித்தவளாகிய இவளுக்கு ஆண் வடிவமும் வேண்டுவதோ. இதான் பாட்டு. இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இதுல கரங்கு அடல் திகிரி படி காத்தவர் அப்படின்னு வர்ற இடத்துல கரங்குதல் அப்படின்னா சுழல்தல் அப்படின்னு அர்த்தம். அதாவது கையில சக்கரம் ஏந்திய விஷ்ணுவே அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஏன்னா படி காத்தவர், படிகாலந்த பெருமாள் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த இடத்துல படி அப்படின்னா பூமியை தான் குறிக்கும். அதனால கரங்கு அடல் திகிரி படி காத்தவர், திகிரினா சக்கரம், அது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சக்கரத்தை ஏந்திய விஷ்ணுவே படி அளந்தவனே, பூமியை நிலத்தை அளந்தவனே அப்படின்னு சொல்லி இங்க சூரிய குலத்தோன்றலாகிய ராமனே அப்படிங்கிறதுக்கு தான் இப்படி சொல்றாரு கம்பர். ஏன்னா இங்க காத்தவர் அப்படின்னு சொல்றது சூரிய குலத்துல ராமனுக்கு முன்னாடி அவருடைய சூரிய வம்சத்துல முன்னோர்களை பத்தி தான் சொல்ல வர்றாரு. பிறங்கடை பெரியோய் அப்படின்னு ராமருக்கு அடை கொடுக்கிறாரு. அதாவது பிறங்குதல் அப்படின்னாலே விளங்கு, ரொம்ப பிரகாசித்தல் அப்படின்னு பொருள். அதாவது நம்ம ரொம்ப தேஜஸோட இருக்காங்க அப்படின்னு. அதனாலதான் வரையும் பொழுதெல்லாம், ஓவியம் வரையும் பொழுதெல்லாம் தேவர்களை குறித்தாலும் சரி, கடவுளர்களை வரைஞ்சாலும் சரி, எப்பவுமே ஒரு ஒளிவட்டம் வரையணும்ல, அந்த தேஜஸை தான் குறிக்குது. அந்த மாதிரி இந்த இடத்துல பிறங்கடை, அதனாலதான் பிறங்கடை பெரியோய் அப்படின்னு சொல்றாரு. இங்க ராமன், உன்னுடைய குலத்தில் எல்லாருமே ரொம்ப பிரமாதமா சூரிய குலத்துல உனக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாம் ஆட்சி செஞ்சிருக்காங்க. ஆனா அதை விட நீ பெரியோன் அப்படிங்கறதுனாலதான் பிறங்கடை பெரியோய் அப்படின்னு சொல்றாரு. அந்த மரபில் வந்த வழித்தோன்றலே, அந்த சூரிய குலத்து வழித்தோன்றலே, நீ அவங்களெல்லாம் விட நீ பெரியாள், ரொம்ப சக்தி படைத்தவன் அப்படிங்கறதுனால பிறங்கடை பெரியோய் அப்படின்னு சொல்றாரு. தாடகையோட குணத்தை வர்ணிக்கும் பொழுது மரம் கொடு பெரியாரோடும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அறத்துக்கு நேர் எதிர்ப்பதம் மரம். அறம்னா தர்மம், மரம்னா பாவச் செயல் அப்படின்னு. அதனாலதான் பாவச் செயலை மேற்கொண்டு முனிவர்களை துன்புறுத்தும் தாடகை அப்படின்னு சொல்ல வர்றாரு. இத்தரை மண்ணுயிர் மாய்த்து நின்று, மண்ணுயிர் அப்படின்னா நிலை பெற்று இருக்கக்கூடிய உயிர்கள். ஏன்னா குறிப்பாக முனிவர்களை தானே ரொம்ப வதைக்கிறா அந்த தாடகை. அதனால மண்ணுயிர் மாய்த்து அப்படின்னு சொல்றாரு. மாய்த்தல்னாலே அழித்தல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. இதுல ராமனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அடை பிறங்கடை பெரியோய், அது வினைத்தொகை வேற. அதாவது பிறங்க அடைத்த பெரியோய், அடைக்கின்ற பெரியோய், அடைக்கும் பெரியோய் அப்படின்னு எப்பவுமே ஒளி வீசக்கூடிய ராமனே அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதனாலதான் அந்த இடத்துல வினைத்தொகையை கொண்டு வர்ணிக்கிறாரு கம்பர். அறம் கெடுத்தவர்க்கு ஆண்மையும் வேண்டுமோ அப்படின்னு வர்ற இடத்துல ஆண்மை அப்படிங்கிறது ஆண் வடிவத்தை குறிக்குது. ஏன்னா இங்க இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்ன? சூரிய குலத்து அரசர்கள் ஏற்கனவே ரொம்ப பிரகாசம் வாய்ந்தவர்கள், அவர்கள் ஒளி பொருந்தியவர்கள். அந்த குலத்தில தோன்றிய நீ இன்னமும் எல்லாரோடையும் இன்னும் பிரகாசித்து விளங்கக்கூடிய ராமனே, பெண் உருவிலேயே தாடகை இவ்வளவு பேரழிவு செய்யறான்னா, இன்னும் அறத்தை எல்லாத்தையும் கெடுத்து உலகத்தையே நாசம் பண்றா அப்படின்னா, ஆண் உருவம் வேற வேணுமா அவளுக்கு? தேவையில்லை அப்படிங்கிறது தான் கருத்து. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. கரங்கு அடல் திகிரி படி காத்தவர் பிறங்கடை பெரியோய் பெரியாரோடும் மரம் கொடு இத்தரை மண்ணுயிர் மாய்த்து நின்று அறம் கெடுத்தவர்க்கு ஆண்மையும் வேண்டுமோ. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம்
லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.